and ஸோ எஸ்டர்டே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் எனக்கு அந்த மண்டே சப்மிட் பண்ணுங்க. அதில் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு. அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் என்னங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எஸ்கியூஎல்ல பிவோட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? அந்த பிவோட் டேபிள் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இது உங்களோட டேட்டா பேஸோட கான்செப்ட். சேல்ஸ் கொட்டேஷனு, சேல் ஆர்டரு, டெலிவரி, பில்லிங், இந்த 4க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கனெக்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டேபிள்ஸில் என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தென் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் முடிக்கிறப்போ எஸ்கியூஎல்ல ஒரு கிளியரான ஒரு விஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து எஸ்கியூஎல் அண்ட் இதில் தான் இதில் என்னென்ன நடக்குது அண்ட் இந்த டேட்டா பேஸ்னா என்ன அண்ட் நம்ம எதுக்காக இந்த எஸ்கியூஎல்ல படித்தோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான விஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஏன்னா இது ஒரு இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் ப்ராசஸ், சரிங்களா? ஸோ நார்மலாக ஒரு கம்பெனியில் சேல்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்க 10 ரிப்போர்ட்ஸுமே அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுற ரிப்போர்ட்ஸ், சரிங்களா? ஸோ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுற ரிப்போர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ரிப்போர்ட் ஃபார் கொட்டேஷன் இஷ்யூடு ஃப்ரம் அ பர்டிகுலர் இன்டர்வல். மீன்ஸ் ஒரு டேட்டில் அது இன்னைக்கு இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் இன்னைக்கு எவ்வளோ கொட்டேஷன்ஸ் போயிருக்கு, சரிங்களா? ஸோ இன்னைக்கு எவ்வளோ கொட்டேஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் கொட்டேஷன் டேட்டாபேஸை கொட்டேஷன் டேபிளை அக்சஸ் பண்ணி இன்னத்த டேட் கொடுத்து எவ்வளோ கொட்டேஷன் வந்து இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸோ சம் டேட் இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ கொட்டேஷன் போயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும்னாலும் நீங்கள் இன்டர்வல் கொடுத்து கால்குலேட் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொட்டேஷன். ஓகே, ஸோ இந்த காலமில் ஸோ ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ என்ன ஃபீல்டுனா எல்லா இதுலேயும் டேட் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லா இதுலேயும் டேட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேட் மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த இன்டர்வலில் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு. அண்ட் செகண்ட் ரிப்போர்ட்டு ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வந்து ரிப்போர்ட் ஃபார் ஃபைண்டிங். ஓகே, ஸோ ரிப்போர்ட் ஃபார் what are quotations have, what are the quotations have converted into sale order, சரிங்களா? ஸோ what are the quotation have converted into sale order. ஓகே, ஸோ என்னென்ன கொட்டேஷன்ஸ் வந்துட்டு சேல் ஆர்டருக்கு கன்வெர்ட் ஆகிருக்கோ அந்த கொட்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ என்னென்ன கொட்டேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகலையோ அதையும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இது செகண்ட் ரிப்போர்ட். அண்ட் தேர்ட் ரிப்போர்ட் வந்துட்டு ஸோ ரிப்போர்ட் ஃபார் கால்குலேட்டிங் த சேல் ஆர்டர் அமௌண்ட் ஃபார் அ பர்டிகுலர் இன்டர்வல். ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் என்னன்னா
எல்லா இதுலயும் நீங்க வந்து டேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சேல் ஆர்டர் அமௌண்ட், எனக்கு இன்னைக்கு 1,00,000க்கு ஆர்டர் வந்திருக்கு, எனக்கு 2,00,000க்கு இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஆர் என்ன பாஸ்ட் 1 வீக் ஃபுல்லா எனக்கு எவ்வளவு மணிக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதா அந்த ரிப்போர்ட். சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன்று வந்துட்டு சேல் ஆர்டர்ல இருந்து எத்தனை டெலிவரி போயிருக்கு அண்ட் எது வந்து டெலிவரிக்கு போகல, அது செவன்த் ஒன். அதே மாதிரி எயித்து, சாரி, அது வந்து ஃபிஃப்த் ஒன்று. அண்ட் சிக்ஸ்த் ஒன்று வந்துட்டு ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துட்டு டெலிவரி பண்ணியிருக்கோம் இந்த டேட்ல, லைக் இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம், இல்லை பாஸ்ட் 1 வீக்கு எவ்வளோ ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம், இல்லை பாஸ்ட் 1 இயரா எவ்வளோ ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ரிப்போர்ட். ஓகே. அண்ட் செவன்த் ஒன், ஸோ டெலிவர் பண்ண நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், அந்த டெலிவரி பண்ண ஆர்டர்லாம் எத்தனை ஆர்டர் வந்து பில் ஆயிருக்கு, எத்தனை இதுக்கு வந்து பில் ஆயிருக்கு அண்ட் எது எதுக்கெல்லாம் பில் ஆகலை, அது வந்து செவன்த் ரிப்போர்ட். அண்ட் எயித் ரிப்போர்ட் வந்துட்டு ஸோ டோட்டல் பில்லிங். ஓகே, நான் இவ்வளவு சேல் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வாரத்தில், அது வந்து பில்லிங், டோட்டல் பில்லிங். எனக்கு பணம் வந்துட்டாதான் நான் வந்து சேல் பண்ணி என்னோட லாபத்தை நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ கடைசி ஒரு வாரத்தில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு கெட் பண்ணியிருக்கேன், ஓகே, எவ்வளோ அமௌண்ட் வந்து சேல் பண்ணியிருக்கேன், அது வந்து பில்லிங் அமௌண்ட். சேல் பண்ணிக்கங்கிறது பில் கொடுத்தா தானே அது வந்து பில்லிங் அமௌண்ட் வந்துட்டு ஃபினிஷ் ஆனாதான் சேல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், ரைட்? அடுத்து நைன்த், ஸோ எத்தனை ஆர்டர்ஸ் வந்துட்டு கொட்டேஷன்ல இருந்து பில்லிங் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. ஓகே, சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு கொட்டேஷன் வாங்குவாங்க, கொட்டேஷன் வாங்கிட்டு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆர்டர் கொடுத்துருவாங்க, ஆர்டர் கொடுத்துட்டு சம் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ தென் டெலிவரி வந்துடும், சம் ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அண்ட் பில்லிங் வரைக்கும் எத்தனை ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கு. சரிங்களா? அப்புறம் இல்லை ஃபைனல் வந்து எல்லா டேபிளையும் லிங்க் பண்ணி ஒரு டேட்டா, ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் என்னென்ன டேட் சேல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு, இங்கே டெலிவரி ஆயிருக்கு, என்ன பில்லிங் ஆயிருக்கு, இந்த என்டையர் டேட்டா, அது 10th ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நம்ம பார்த்து இதுல இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுல இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் ஸ்டேபிள் வச்சு பார்த்துட்டோம். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்கியூல நீங்க தரவாயிட்டீங்கன்னு. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கா அந்த 10 கொஸ்டின்ஸ்ல? என்னங்கம்மா? ஓகேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிவோட் டேபிள் பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிவோட் டேபிள் யாருக்கெல்லாம் எக்ஸல்ல பிவோட் டேபிள் தெரியும்? எக்ஸல்ல பிவோட் டேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ பிவட் டேபிள் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ரோல வேல்யூ இருக்குல்லங்க, ஸோ ரோல இருக்க வேல்யூவை நீங்க அப்படியே காலமா கன்வெர்ட் பண்றது தான் பிவட். சரிங்களா? ஸோ ரோல ஒரு வேல்யூ இருக்கு, அதை வந்து நம்ம அப்படியே காலமா கன்வெர்ட் பண்றோம், அதான் வந்து பிவட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸல்ல பண்ணலாம் அண்ட் எஸ்கியூஎல்லையும் பண்ணலாம். சரிங்களா? இது எங்கே யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு 4 டேட்டா இருக்குன்னு வைங்க. ஓகே, ஸோ ஒரு 4-5 டேட்டா இருக்கு.
அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இருக்குன்னா, ஓகே. ஸோ 4 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் இருக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எனக்கு வரும் இல்லைங்களா? ஓகே, ஷேர் ஸ்க்ரீன். ஓகே, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு விழும். ஒவ்வொரு டேட்டை பொறுத்தும் எனக்கு விழுந்துட்டே இருக்கும் அந்த டேட்டா. அண்ட் அந்த டேட்டாவை வச்சு நான் டேட் வைஸாக நான் வந்துட்டு அவங்களோட தான் பிவோட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் டேபிளில் ஏதோ ஒரு பிவோட் ஆப்ஷன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிவோட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ பிவோட் அண்ட் unpivot in SQL are two relational operators, okay, that are used to convert a table expression into another. Pivot in SQL is used to when we want to transfer the data from row level to column level. Okay, so unpivot means is used to when we want to convert the data column level to row level. Okay, so the pivot and unpivot both are சேம் தான். ஓகே, பிவட்ங்கிறது என்ன பண்ணுது, ரோல இருக்க வேல்யூவை காலமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பிவட் யூஸ் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர் மீன்ஸ் உங்க ரிசல்ட் செட் இருக்கு இல்லைங்களா, உங்களோட அவுட்புட்ல மட்டும்தான் அந்த வேல்யூ அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி அன்பிவட் அப்படின்னா என்னன்னா உங்களோட காலம் வேல்யூவை ரோ வேல்யூவை மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம the relational operators are used to generate a multi-dimensional report. ஸோ நார்மலாக ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ரோல இருக்கிறத காலமாகவும் காலமில் இருக்கிற ரோவாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஸோ இதுதான் உங்களோட பிவட் டேபிளோட சின்டெக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு query வந்து எழுதுவீங்க. ஸோ இது இந்த select query that produce the data இருக்கு இல்லையா, ஸோ இந்த query ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம சப் query நேற்று பார்த்தோம்ல, சப் query டு மெயின் query எப்படி கிரியேட் பண்றது, மெயின் query கொடுப்போம் அண்ட் அது கீழே பிவோட் கொடுப்போம். பிவட் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் அதுக்கப்புறம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். இது நிறைய டைப் பண்ணிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டைப் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடும். சரிங்களா? கீழே அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னா மேக்ஸிமம் மினிமம் கவுண்ட் சம்மு இதெல்லாம் வந்து அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்து காலம், எந்த காலம் நீங்க அக்ரிகேட் பண்ண போறீங்க, அக்ரிகேட் மீன்ஸ் சம் பண்றது, எந்த காலம் நீங்க சம் பண்ண போறீங்க அந்த வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபார் காலம் இன், ஸோ எந்த காலம்ல இருக்க வேல்யூஸை நீங்க காலமா கன்வெர்ட் பண்ண போறீங்களோ அந்த காலம் நேமை கொடுத்துட்டு தென் இன் ஆப்ரேட்டர் இருக்குல்லங்க, ஸோ இன்ன கொடுத்துட்டு தென் அதுல இருக்கிற என்னென்ன காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அதை கொடுத்துட்டு தென் அதுக்கு ஒரு நேம். தட்ஸ் ஆல். இதான் வந்து பிவட் டேபிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ டைப் பண்றப்போ ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஸோ நம்ம SQL வந்துட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு query கொடுக்குறேன், நியூ query. Just a minute, it's loading. Okay, so open it, done. Then இங்க டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன், அதுக்கு யூஸ் கொடுத்துட்டு RAC ஜஸ்ட் இது ரன் பண்ணா என்னோட டேட்டாபேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மேலே மாறிடுச்சு என்னோட டேட்டாபேஸ். அண்ட் இப்போ இதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ கஸ்டமர் டேபிளில் இருக்கிற ஏதாவது ஒரு 2-3 வேல்யூ எடுத்து நம்ம
பிவோட்டா கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், என் ஒவ்வொரு காலம்லயும் எவ்வளவு வேல்யூ இருக்கு, தட் மீன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன காலம் வேணுமோ அந்த காலமை நம்ம கால் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், கவுண்ட் கொடுத்துட்டு அதை குரூப் பைல கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டு அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ கவுண்ட் கஸ்டமர், சரிங்களா? கவுண்ட் கஸ்டமர் ஐடி கமா கண்ட்ரி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம், குரூப் பைல கண்ட்ரி கொடுப்போம் இல்லைங்களா? இப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ என்னவோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு கிடைச்சிடும் எனக்கு. சரிங்களா? ரன்னிங். யா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடும். சரி, ஸோ இதில் டாப்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நான் கால்குலேட் பண்றேன். சரிங்களா? ஸோ நார்மலாக டாப்ல இருக்கவங்க யாருன்னு கால்குலேட் பண்ணணும்னா ஜஸ்ட் டாப் கொடுக்கலாம், இல்லை மேக்ஸிமம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபில்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், இந்த கண்ட்ரிஸ் இருக்குல்லங்க, ஸோ கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ கண்ட்ரிஸை நீங்கள் ஒரு ஆர்டர் போய் கொடுத்துக்கிறேன். ஆர்டர் பை கண்ட்ரி கொடுத்துடலாம். நம்ம டிசெண்டிங்ல கொடுத்துடலாம். எனக்கு ஹையஸ்ட் வேல்யூஸ் மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால டிசெண்டிங்ல கொடுத்துட்றேன். யா, ஓ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். டாப் 4 மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு டாப் 4 மட்டும் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ டாப் 4 மட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த query-யை தான் வந்து பிவோட்டை கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம பிவோட்டுங்கிற ஆப்ஷன்ல அக்ரிகேஷன் யூஸ் பண்ண போறதுனால எனக்கு இந்த கவுண்ட்டுங்கிறது வந்து இங்கே தேவைப்படாது. அதனால இந்த கவுண்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மற்றபடி டாப் 4 குரூப் பை வந்து வேணாம். ஓகே, நம்ம குரூப் பை எடுத்துடலாம். ஆர்டர் பை மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டர் பை மட்டும் இருக்கும். இதுதான் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தான் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ற லைன். சரிங்களா? ஸோ இங்க இருந்து தான் நம்ம டேட்டாஸ் எடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கு, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில். ஸோ இந்த 4 லைனையும் நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே காலம் நேமா மாற்ற போறேன். சரிங்களா? இந்த 4 லைனையும் காலம் நேமா நான் மாற்ற போறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see how to do that. ஸோ இப்போ ஒரு செலக்ட் ஆஃப் 4 கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டீங்க. சரிங்களா? ஸோ நான் இதை பிவோட்டை கன்வெர்ட் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இதை வந்து நீங்க ஒரு சப்கொரியை கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்க இதுதான் வந்து நம்மளோட டேட்டா கிடைக்கிறது, ரைட்? ஸோ இங்க இருந்தா டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் அண்ட் இதுக்கு ஒரு நேம் வச்சிருங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சிருங்க, ஏன்னு கூட கொடுக்கலாம், ரைட்? ஸோ நம்ம பிவோட்டோட ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு தென் இதுக்கு கீழே பிவோட்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிவோட்னு கொடுத்துட்டு தென் ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் இதுக்குள்ளதான் நம்மளோட ஆப்ரேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ மேலே கொடுத்துட்டீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ கீழே பிவோட் கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ பிவோட்டுக்கும் நீங்க ஒரு அலைஸ் நேம் கொடுக்கணும்.
சரிங்களா. அண்ட் இப்போ இதுக்குள்ள ரெண்டுக்கு ஏ கொடுத்துருக்கணும், ஸோ இதுக்கு பி கொடுத்துக்கலாம். ஓகே, தென் இதுக்குள்ள நம்மளோட ப்ராசஸை கொடுக்க போகிறோம். ஸோ எந்த காலமும் நான் அக்ரிகேட் பண்ண போகிறேன் அண்ட் எந்த காலமும் நான் வந்துட்டு என்னோட காலமா நான் எந்த காலம்ல இருக்க ரோ வேல்யூஸை நான் காலமா கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் நான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கவுண்ட். ஸோ கவுண்ட் தானே பண்ண போகிறோம், கவுண்ட் கஸ்டமர் ஐடி. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்னென்ன காலம் கால் பண்ணிருக்கீங்களோ அந்த காலம்ஸை தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ மற்ற காலம்ஸ் எதையும் இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி அடுத்து ஃபார் கொடுத்துட்டு எந்த காலமை நீங்கள் காலம்ல இருக்க ரோ வேல்யூஸை நீங்கள் வந்து காலமாக கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அந்த காலம் நேம் இங்கே கொடுக்கும், தட் இஸ் கண்ட்ரி. ஓகே, அடுத்து இன். ஓகே, அடுத்து இன் கொடுத்துட்டு இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள உங்களோட ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ள உங்களோட காலம் நேம்ஸ் எந்தெந்த காலம்ஸை நீங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த காலம்போட வேல்யூஸை வந்துட்டு இந்த சைடு கன்வெர்ட் பண்ணுறீங்களோ. ஸோ என்னென்ன காலம்ஸ் உங்களுக்கு நீடாக இருக்குது, அர்ஜென்டினாங்கிற ஒரு காலம், ஆஸ்திரேலியாங்கிற ஒரு காலம், பெல்ஜியம்ங்கிற ஒரு காலம், பிரேசில்ங்கிற ஒரு காலம். ஓகே, ஸோ நீங்கள் காலம் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்கியூஎல் வந்து அது காலமாக எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, அர்ஜென்டினா இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா. அடுத்து ஒரு கமா கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் ஒரு காலமாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் கமா ஸ்கொயர் ப்ராக்கெட், தென் பெல்ஜியம் ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணுறேன், கமா பிரேசில். ஓகே, ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த செலக்ட் ஸ்டார் கொடுத்துருக்குல்லங்க இங்கே. ஸோ நீங்கள் எந்த காலம் நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமோட வேல்யூஸை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மட்டும் கொடுக்கும். சரியா. ஸோ நம்ம இது ரன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அர்ஜென்டினால 3 கஸ்டமர், ஆஸ்திரேலியாவில் 1, பெல்ஜியமில் 0, பிரேசிலில் 0. ஓகே, ஸோ இங்கிட்ட இருந்த காலம் எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி காலம் வேல்யூஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி காலம்ஸாக கொண்டு வந்துட்டோம். சரிங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து பிவோட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு கிளியரான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸலில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ எக்ஸலில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அந்த டேபிளை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட டேட்டாஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். சரிங்களா. ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஒரு 4 டேட்ஸ் வச்சுக்கலாம், 4 or 5 டேட்ஸ். ஓகேங்களா. இங்கே ஸோ நேம் tab attendance status present absent ஆங்கிறது. ஓகேங்களா. tab அடுத்து attendance, அடுத்து attendance date. ஸோ நான் இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே என்னோட காலம்ல வரும். சரிங்களா. ஸோ நம்ம அதைத்தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸ் டேட்டு, ஸோ இங்கே ஒரு 4 நேம் வந்து நான்
கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ 4 நேம் லைக் என் பேரில் கொடுக்கலாம், சங்கர், தென் தினேஷ், தென் சுரேஷ், தென் கார்த்தி, தென் சதீஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நேம்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5 நேம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன், பர்சன், ஆப்ஷன், பர்சன், பர்சன், பர்சன் அண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒரு டேட்டு 2020 ஹைஃபன். ஓகே, நீங்கள் அங்கே டேட்டை வந்து ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். 2020 ஃபஸ்ட்டு இயர், மந்த்து, அதுக்கப்புறம் டேட். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிட்டு தென் ஸோ இப்போ எனக்கு ஒரு டேட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ நான் இதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு 4-5 டேட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு 4-5 டேட் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ 13, 14, 15, 17 வரைக்கும் கொடுத்துக்கலாங்க. ஸோ 17 வரைக்கும் இருக்கு. நான் இந்த சைடு ரெஃபரன்ஸ்க்காக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு டேட்டுக்குமான டேட்டா இப்படி தான் எனக்கு டேட்டா வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் டேட்டா ஆட் ஆகும். நான் எப்படி வந்துட்டு என்னோட ரெக்யூர்மெண்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 13 கட் பண்ணி இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ 12 கிடைச்சிருச்சு அண்ட் 13 கிடைச்சிருச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். தென் 14. ஸோ உங்களோட இப்போ நார்மலாக எம்ப்ளாயோட அட்டண்டன்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸ் எல்லாமே இப்படி தான் ஆட் ஆகும். சரிங்களா? ஓகே, 14 ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து 15. ஸோ 14 காப்பி பண்ணிட்டு பேஸ்ட். இது 15க்கு. ஸோ 15 சேஞ்ச் பண்ணிடலாம். மேலே சதீஷோட காப்பி ஆயிடுச்சா? சங்கர், ஓகே. ஸோ 15, 12, 13, 14, 15. ஓகே, 4 டேட் போதும். ஸோ இப்போ எனக்கு 4 டேட்டில் வந்துட்டு வேல்யூ கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ நேமு, அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸு அண்ட் அட்டண்டன்ஸ் டேட். சரிங்களா? அண்ட் இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம செக் பண்ண தான் பண்ண போகிறோம். ரைட்? ஓகே, ஸோ என்கிட்ட மொத்தம் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 4 டேட்டுக்கான ரெக்கார்டு இதில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு ரெக்கார்ட் அண்ட் இங்கே 13 ஒரு ரெக்கார்ட், 14 ஒரு ரெக்கார்ட், 15 ஒரு ரெக்கார்ட். உங்கள் டேட்டாஸில் இப்படி தான் ஃபெச் ஆகும் நார்மலாக வச்சிருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த 12 இங்கே வரணும் அண்ட் 13 இங்கே வரணும், 14 இங்கே வரணும் அண்ட் 15 இங்கே வரணும். ஸோ அதில் நேம்ஸ்லாம் 4 நேம் தானே, 4 நேம் மட்டும் பிரிண்ட் ஆகணும். தென் அதுக்கான அட்டெண்டன்ஸ் வந்துட்டு டேட் வைஸாக எனக்கு ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு
டேபிளை கிரியேட் பண்ணிடலாம். பிவோட் அப்படியே டெலிட் பண்ணிட்டு கிரியேட் டேபிள் லைக். ஸோ நம்ம உங்களோட டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, பேட்ச் 813 ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் கிரியேட் டேபிள் 818 கொடுக்குறேன் அட்டண்டன்ஸ்க்கு பதிலாக. நான் இங்கே கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐடி கொடுத்துடலாம். ஐடி இன்ட்டு நாட் நல் ஐடென்டிட்டி. ஓகே, கம்மா என்டர். தென் இங்கே n வேர் கேரக்டர் மேக்ஸ் கம்மா கொடுத்துக்கிறேன். தென் இந்த n வேர் கேரக்டர் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்டர். தென் இங்கே ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் என்டர். அண்ட் இதே நம்ம n வேர் கேரக்டர்ல வச்சுக்கலாம். ஓகே, ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. செலக்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துடலாம் ஏடிடியில். ஓகே, எனக்கு அந்த டேபிளோட டேட்டாஸ் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸ்பிரஸ் போயிட்டு அண்ட் என்னோட சர்வரை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டேட்டாபேசஸ் இதில் பேட்ச் 8:30 PM அண்ட் அதில் டேபிள்ஸ். ஓகே, ஸோ டேபிள்ஸில் ஏடிடி. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிட்டு edit top 200 rows. அண்ட் நம்ம எம்டியோட காப்பி பண்ணோம், ஏன்னா ஐடி கொடுத்துருக்கோம். ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட்டராக கொடுத்துருக்கோம், அதனால இப்படி காப்பி. சரிங்களா? அண்ட் இது வந்து பல்க் கிரியேஷன் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன்னா டெவலப் பண்ணுறப்போ அந்த இன்செட் கொரி தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, யா இன்செட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏடிடி. ஓகே, எனக்கு வேல்யூ இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும், அந்த 12 இதெல்லாம் வந்துட்டு தனித்தனி காலம்ஸாக பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன அட்டண்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸ் டேட், என்னென்ன டேட் இருக்குங்கிறத எடுத்துக்கிறேன். அட்டண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட் ரன் பண்றேன். ஸோ எனக்கு இவ்வளோ ரெக்கார்டு வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஸோ 20 rows இருக்கு. ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 4. இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னா 4x4. ஸோ அந்த சாரி 4x5 20ங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம இதை டூப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணோம்னா டிஸ்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 4 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ நான் இதை காப்பி பண்ணி நான் மறுபடியும் கமா கொடுத்துட்டு லைக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கறதுலாம் வந்துட்டு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? சார் அதுக்கு நான் இங்கேயே கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2 கொட்டேஷன் கொடுத்துட்டு உள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் கொடுத்துருங்க. இங்கிட்டு ப்ளஸ் இங்கே ஜஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் தான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு அப்புறம் ஒரு கமா. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா எனக்கு பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் கமாவோட டேட்டா கிடச்சிருச்சுங்களா? ஓகே, டன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டேட்டா அப்படியே இருக்குது, வேறு எதுவும் ரன் பண்ண வேணாம். நம்ம இதை காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செலக்ட் என்னென்ன டேட்டா எனக்கு வேணும், நேமு, அட்டண்டன்ஸ் டேட், ஸ்டேட்டஸு, அப்புறம் அட்டண்டன்ஸ் டேட். அதனால எனக்கு இருக்கிற 4 டேட்டா தான் இருக்கு. அதனால ஸ்டார்ட் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 818 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது என்னோட மெயின் கொரி. அண்ட் கீழே select star from open and close bracket and இதுக்கு ஒரு நேம் pivot கொடுக்குறேன். ஓகே,
பிவோட் கொடுத்துட்டு இங்கே நீங்க அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ மேக்ஸிமமா நீங்க ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கிற காலம்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்றேன்னா மேக்ஸ் யூஸ் பண்றேன். மேக்ஸிமம் ஆஃப் அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, இது ஸ்ட்ரிங் இருக்கிற காலம் தானே. ஓகே, மேக்ஸிமம் மினிமம் வந்து நீங்க ஸ்ட்ரிங் இருக்கிற காலம்ல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அட்டெண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ் ஃபார் இங்க உங்களோட எந்த காலமை நீங்க காலமோட வேல்யூ நீங்க காலம் யூஸ் பண்றீங்களோ அந்த காலம் நீங்க கொடுக்கலாம். நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்குறேன். அட்டெண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட் இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இன் கொடுக்குறேன். இன் கொடுத்துட்டு அண்ட் இங்க இருக்க வேல்யூ அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தனியா ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணுங்கிற இது இல்லை. ஓகே, ஸோ எந்த டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸை டிஸ்டிங் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அண்ட் கடைசியில் ஒரு கமா எக்ஸ்ட்ரா வரும், அதை மட்டும் டெலீட் பண்ணி மேலே முடிஞ்சு. ஓகே, தென் இங்கே பிவோட்டுக்கு ஒரு டேபிள் கொடுக்கணும். பிவோட் டேபிள்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் அனலைஸ் நேம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எக்ஸெப்ட் பண்ண டேட்டா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இங்கே ரீசன் ஏன் வந்து நல் வருது அப்படின்னா நம்ம இங்கே ஐடிங்கிறதையும் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஐடிங்கிறதையும் எடுத்திருக்கோம். அண்ட் ஐடி வந்து ஒவ்வொருக்கும் மாறும் இல்லையா? இங்கே பாருங்க. ஸோ ஐடி வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, ரைட்? இப்போ நம்ம சம் பண்றப்போ இந்த ஐடிக்கு இல்லாத வேல்யூல நல்லுன்னு காமிச்சோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஐடி இங்கே கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ இங்கே நீங்க உங்களோட டேபிள்ஸை டேபிளோட காலம் நேமை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். நேமு, அப்புறம் அட்டெண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட்டஸ் கமா அட்டெண்டன்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட். நான் இப்போ ரன் பண்றேன், எனக்கு ஆன்சர் கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னென்ன டேட்ஸுங்கிறது எனக்கு வந்துருச்சு. அண்ட் அவங்களோட ப்ரெசென்ட் அண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு இப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அட்டெண்டன்ஸ்ல இருக்க காலமை நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி யூனிக் வேல்யூவை எடுத்திருக்கோம். அந்த யூனிக் வேல்யூவை இங்கே கொடுத்து இப்படி பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ புரியுதுங்களா பிவோட் டேபிளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது? எனி டவுட்ஸ்? பிவோட் டேபிள் என்னன்னு புரிஞ்சுங்களா? ஜனனி, பிரியா? புரிஞ்சு சார். ஓகே ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்டை சைட் பை சைடாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இதையும் ஒர்க் பண்ணி பாருங்க. நாளைக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டாட்டிக் வேல்யூஸ் தானே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ 4 வேல்யூனா 4 வேல்யூவோட காலமுக்கு கொடுத்து அந்த வேல்யூ பிரிண்ட் பண்றோம் காலமா. ஓகே, நாளைக்கு வந்துட்டு டைனமிக்கா எப்படி அதுவே வேல்யூவா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுவே வேல்யூ என்னன்னா நான் 12 to 15 வரைக்கும் டேட் கொடுத்துட்டேன். அண்ட் த டே பை டே எனக்கு வந்து டேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இங்கே டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. 16/7/2020, 17/7/2020 டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ இன்செர்ட் ஆன டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா இந்த query வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து டைனமிக் பிவோட் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஸ்டாட்டிக் பிவோட் டேபிள். ஓகே, ஸோ டைனமிக் பிவோட் டேபிள் எப்படி ஒர்க் பண்றதுல நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். Thank you.